ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஏதாவது பார்க்க போகிறோம்னா ஒரு கொஸ்டின் போர்டு எப்படி ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் வச்சுனா ஆல் ரசனில் கிளிக் பண்ணி அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நடந்துச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பெண்ட் ஆகிற மாதிரி ரெண்டு அட்டை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒரு பீஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு நம்ம ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் லைட் ஒன்று, ஒரு ரெட் கலர் எல்இடி ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சார்ட் ஒன்று எடுத்துக்கலாம். நான் சார்ட் எதுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டையை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டிக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் எதுக்குன்னா நம்ம வந்து கொஷின் போர்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பார்டருக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இல்லாமல் இதை வச்சு இன்னும் நிறைய பண்ணலான்னுக்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெவிகால் கம். சரி, முதல்ல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல நம்ம வந்து அட்டை ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கொஸ்டினை ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆன்சரை ரெடி பண்ணுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் போர்டு வந்து நம்ம இப்படி தான் நிற்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டு மாரி ரெடி பண்ணி போட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து இப்படி தான் நிற்க போகுது. ஓகே, சொன்ன மாதிரி போர்டு வந்து ரெண்டு போர்டுமே இப்படி தான் நிற்க போகுது. ஸோ இந்த இடத்துல இப்படி பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு அட்டை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து இப்போ வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால நான் கத்தி யூஸ் பண்ணல. கொஞ்சம் சேஃப்டியாக நான் வந்து சிசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வந்து வச்சுருக்க நம்ம அந்த அட்டையை வந்து கரெக்டாக இப்படி வச்சு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஏன்னா நம்ம ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அட்டை வந்து இப்படி மடங்காது. ஸோ அதனால நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். இப்படி வந்து ஸ்டாண்டாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொஷின் அப்படின்றது ஒரு டாபிக் மாரி கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே கொஷின் தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இதான் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணலாம் தான் நினச்சேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் தான் வரும். நம்ம இந்த ஸ்பேஸும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஒரு 10 கொஷின் வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டையில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஃபெவிகால் கம் வந்து இதில் போட்டுக்கிறேன். நல்லா ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த அட்டை நீங்கள் கார்ட்போர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டாப்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் நம்மளுக்கு எங்கே வந்து இந்தமாரி கம்மு தடவாத இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்தமாரி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஓகே, அப் டு எண்டு வரைக்கும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக சென்டராக வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஒரு சின்னதாக ஒரு அடிச்சுக்கோங்க. டொக்குன்னு அடிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மு யூஸ் பண்ணி நம்ம சைட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூ ஸ்டிக்கு அந்தமாரி கம்மு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் கார்ட்போர்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபெவிகால் கம் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அப்பப்போ இதை மூவ் பண்ணுற மாரி இருந்தால் நம்மகிட்ட இந்த டேப் எடுத்துக்கோங்க. டேப்பை கரெக்டாக இதை அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிடுங்க. ஏன்னா நம்ம கம்மு ஒட்டின பொசிஷனில் வந்து இது நவரக்கூடாது, அதனால தான் நான் இந்த மாதிரி டேப் போட்டிருக்கேன். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுற மாரி தான் ஒட்ட தேவையில்லை, ஏன்னா அது உடனே காஞ்சிரும். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுனால காயறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் வந்து டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு 3 போட்டுக்கோங்க. கம்மு காஞ்சதுக்கப்புறம் அது எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும், கம்மு காஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஏன்னா ஃபெவிகால் ஸ்ட்ராங்கு தான். சரி, ஓகே, இது நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு அட்டை ஒன்று வச்சுருப்போம், அதுக்கும் இதேமாரி சேம் அதேமாரி பண்ணிவிடுங்க.
ஓகே. அதேமாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது ஃபுல்லாவே நான் வந்து இந்த மாரி பார்டர் தான் வைக்க போறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒண்ணு வைக்க போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க கொஸ்டின் அப்படின்றதுக்கு ஒரு டாபிக்காக நான் இங்க ஒரு பார்டர் மாரி ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் இதே மாரி ஒண்ணு வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு அதே மாரி இன்னொன்னு எடுத்து இப்படி ஒண்ணு வச்சுருவேன். நெக்ஸ்ட் ஓகே. ஓகே. இதே மாரி நான் இப்ப வந்து பேஸ்ட் பண்ணி இப்ப நான் வந்து ஒட்ட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்டர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ள வந்து நீங்க வந்து கலர் பேப்பர் ஒட்டுனாலும் ஒட்டிக்கலாம். இல்ல ஒயிட் பேப்பர் அதாவது A4 ஷீட் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் பிளாங்கா ஓட போறேன். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வச்சிருக்க சார்ட் வந்து ஒயிட் கலர் தான். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஒரு சின்ன சின்ன பீஸா வந்து ஒரு 6 சார்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் வந்து கட் பண்ணி நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி, அதில கொஸ்டின்றத எழுத போறேன். சரி ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்சர் போர்டு இப்போ ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்டர் எல்லாமே குடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட்ட வந்து எப்படி ஒட்ட போறோம்ன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். அத வந்து நம்ம 7ஆல டிவைட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வேணுமோ, அந்த அளவு நீங்க சார்ட்ட கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 சார்ட் தான் கட் பண்ண போறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3.5 டிவைடட் பை 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5.4 சென்டிமீட்டர். ஓகே. 5.4 சென்டிமீட்டர் அளவு தான் நம்மளுக்கு ஒரு சார்ட்டே கட் பண்ண போறோம். அதுபடி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சார்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அது கரெக்ட்டா இது அளவு வச்சு கட் பண்ணி நான் வந்து உள்ள எடுத்துக்கிட்டேன். இத வந்து நம்ம இங்க ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சார்ட்ட வந்து இப்படி வச்சு நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஓகே. இதே போல தான் நம்ம வந்து கட் பண்ணி ஒட்ட போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்ப ரெடி பண்றது வந்து நம்ம கொஸ்டின் போர்டு தான். ஓகே. இத வந்து நம்ம இப்ப கம் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் போர்டு, ஆன்சர் போர்டு இப்ப ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் அதாவது எலக்ட்ரானிக் கொஸ்டின் ஆன்சர் போர்டு தான் ரெடி பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு. ஓகே. நான் வந்து இந்த மாரி ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஒட்டுன சார்ட்ல வந்து ஒரு சின்ன சின்னதா ஒரு பென்சிலால மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாரி தான் நம்ம ஆன்சர் போர்டுக்கும் ரெடி பண்ண போறோம். ஓகே. நம்ம அந்த அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து இப்ப வந்து ஸ்க்ரூ வந்து இப்ப நான் ஃபிட் பண்ண போறோம். ஓகே. இந்த ஸ்க்ரூ வந்து இப்ப நான் ஃபிட் பண்றேன். என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு சின்னதா ஒரு ஹோல் ஸ்க்ரூவால போட்டுக்கங்க. அத வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க வந்து சுத்துனீங்கன்னா, கரெக்ட்டா உள்ள போய் உங்களுக்கு ஃபிட் ஆயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ வந்து இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதேமாரி நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிடலாம். இந்த போர்டு மட்டும் இல்ல, 2 போர்டுமே சேமா அதே மாரி தான் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2த்துக்குமே நான் வந்து ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அன்ஷேப்பா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ஷேப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போறேன். இந்த மாரி ஒரு கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போறேன். ஓகே. இந்த மாரி கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போறேன். ஒட்டுறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சார்ட்டோட பார்டர்ல தான் ஒட்ட போறேன். எல்லா சார்ட்டோட பார்டர்லயும் ஃபுல்லா ஒட்டிருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எல்லாமே முடிச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் எப்படி குடுக்குறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இந்த லைன்ல ஒரு ஸ்க்ரூலாம் வச்சிருக்கோம். ஸோ அந்த எண்டுல ஸ்க்ரூலாம் வச்சிருக்கோம். சரி ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்ல குடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இஷ்டப்படி குடுத்துக்கலாம். இதோ இந்த டயகிராம் படி குடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்யூட்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டோம். அந்த சர்க்யூட் எப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்க்ரூவோட வந்து ஒயர கனெக்ட் பண்ணி அந்தாண்ட ஸ்க்ரூவோட ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கொஸ்டின் டூ ஆன்சர்லேருந்து ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னு உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, எல்லா ஒயர் ரெடி பண்ணியிருக்கேன். அத அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி நான் வந்து எடுத்துட்டு போய்க்கிறேன். எடுத்துட்டு போய் ஆன்சர்ல ஸ்க்ரூ இருக்கும். எல்லாத்துலயும் அது மாரி மேட்ச் த ஃபாலோயிங்ன்ற மாரி மாத்தி மாத்தி குடுத்துருக்கேன். ஓகே. சேம் எல்லாம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா ஒயரும் வந்து பேரலலா வச்சு நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் நான் டேப் போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஒயர நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒயர் வந்து ரெடி பண்ணியிருப்போம். இத ஜாயின் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு கிரீன் லைட் அலர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேலே வந்து கேன் பேட்டரி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஒயர் கனெக்ஷன்லாம் குடுத்துட்டு நான் கேன் பேட்டரி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். கேன் பேட்டரி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சர்க்யூட் தான் குடுத்துருக்கேன். அதாவது நம்ம சுவிட்ச் வச்சு ரெடி பண்ணுறது தான் இப்போ வந்து அந்த 2 லைன் வந்து நம்ம ஆன்சர்ல வச்சா மட்டும் தான் ஓகே சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகுன்றப்ப மேலே இந்த கிரீன் கலர் லைட் எரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து எல்லாம் முடிச்சுட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் ஒயர் தான் இப்போ வச்சு ரெடி பண்ண போறோம். இந்த ரெடி பண்ணது பார்த்தா நீங்க வந்து
பிளாஸ்டிக் ஸ்பூனோட ஹேண்டிலை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கு மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3rd கொஸ்டினில் வந்து கொஸ்டின் வைக்கிறேன். அதோட ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா நம்ம பார்க்கலாம். ஓகே, 3rd கரெக்டாக வந்து சரியாகலை. ஓகே, மேலே வந்து லைட் எரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே வந்து க்ரீன் லைட் எரியும். ஓகே, நம்ம கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்கிற ஆன்சர் தான். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஹேண்டில் வச்சிங்கன்னா போதும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா மேலே இண்டிகேட்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வீட்டில் இருப்பாங்க. நம்ம இது மூலியமாக கூட அவங்கள வந்து படிக்க வைக்கலாம். இந்த வீடியோ பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.